நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வெங்கடேசன் அவர்களே, வலது கம்யூனிஸ்ட் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அவர்களே, அனைத்து ஜனநாயக முற்போக்கு கூட்டணி கட்சியுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு என் உயிரினும் மேலான தலைவர் அவர்கள் இங்கே வெளியிருந்து இந்த நாமினேஷனை ஃபைல் செய்திருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தி உரையாற்றியிருக்கின்றார்கள். இன்னைக்கு எத்தனையோ நல்ல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து இன்றைக்கு மக்களுக்கு குழந்தைகள் இருந்து முதியவர்கள் வரை இன்றைக்கு அனைத்து மக்களும் விரும்புகின்ற ஒரு முதலமைச்சராக இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மதுரை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக 5 ஆண்டு காலம் சாதி மதம் கட்சி எல்லைகளை தாண்டி என் வாழ்க்கையில எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு என்பது நான் சாதாரண எளிய தொண்டன். வாழ்க்கையில எங்கே இருந்து வந்தால் அந்த கஷ்டம் எப்படி இருக்கும் என்று தெரிந்து வாழ்க்கையை தொடங்கிய ஒருவன் 43 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையில தொலைப்போருக்கு வந்த ஒருவன் சட்டமன்ற உறுப்பினராக வருகின்ற வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றனால் வாழ்க்கையிலே உண்மையும் நேர்மையும் நாணயமும் பிறருக்கு கெடுதல் இல்லாமல் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை எந்த இடத்திற்கு நம்மை கொண்டு சேர்க்கின்றதோ அந்த இடத்துக்கு நம்மை கொண்டு செல்கின்றது. அது பூமிநாதனுக்கு மட்டும் கிடையாது. இப்படிப்பட்ட உழைப்பு இருக்கின்றவர்கள் அனைவரும் உயர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். என்னிடத்தில் எங்கள் தந்தையார் சொன்னார்கள், நீ யாரிடக்கும் உதவி செய்யாவிட்டால் பிறருக்கு ஒரு துரும்பு கூட நீ கெடுதல் செய்யக்கூடாது என்று அதை இன்று வரை நான் கடைபிடித்து வாழுகின்றேன். வாழ்க்கை என்பது போராட்டமான வாழ்க்கை. கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், தோல்வி வரும், அனைத்தையும் எதிர்த்து நின்று வெற்றியை நோக்கி பயணித்தால் நாம் வெற்றி நிச்சயமாக அடைந்தே தீர்வோம் என்பது என் வாழ்க்கையில எனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையில பாடமாக நான் நடந்து கொண்டிருக்கின்றேன். பணம் என்பது வந்து வந்து போகின்றது. பணமும் வரும் போய்விடும். ஆனால் எல்லாரும் மதிக்க வேண்டும் என்று ஒரு முயற்சி செய்தால் நிச்சயமாக நம் வாழ்க்கையில நான் வெற்றி பெறும் என்பது தோல்வி அடையும் என்பதை விட நான் ஓட்டு கேட்டு அனைத்து சமுதாய மக்களிடத்தில் நான் சொல்லுகின்ற பொழுது அனைவரும் ஒரு நல்ல மனிதன், ஒரு நல்ல உழைப்பாளி, உங்களுக்கு வாக்குகள் நிச்சயமாக நீங்க வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது என் வாழ்க்கையில இதுதான் ஒரு அரசியல்வாதிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அதை நான் தேடி இருக்கின்றேன். இங்கே அமர்ந்திருக்கின்றது டிஎம்எஸ் ஐயா சிலை. போன தேர்தல் வாக்குறுதியிலே டிஎம்எஸ் ஐயா இருக்கிறான், வெற்றி பெற்றால் சிலை வைப்பதற்கான முயற்சி எடுப்பேன் என்று நான் சொல்லியிருந்தேன். அதை நான் நிறைவேற்றிருக்கின்றேன். இதை யாரும் சொல்ல முடியாது. பல பேர் சொல்லுவார்கள், நேற்று கூட புறங்காப்புலி என்று போட்டிருந்தார் ஐயா மூக்க தேவர் அவர்களுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்தேன். அதை முதலமைச்சர் நிறைவேற்றி இன்றைக்கு கட்டடம் கட்டப்பட்டிருக்கின்றது. அதை முதலமைச்சர் அவர்கள் நேற்று மேடையிலே பூமிநாதன் அவர்கள் புறங்காப்புலி என்று அழைக்கப்பட்ட கல்வி தந்தை மூக்க தேவருக்கு சிலை வைப்பதற்கு பூமிநாதன் கோரிக்கை வைத்தார். அதை நிறைவேற்றி இருக்கின்றோம் என்று சொன்னார்கள். பட்டம் வாங்கி தருவேன், முயற்சிப்பேன் என்று சொன்னார். இன்றைக்கு கிட்டத்தட்ட அனுப்பாதில் 264 பேருக்கு
பட்டா வாங்கப்பட்டிருக்கின்றது. பணம் கட்டி இன்னைக்கு பத்திரப்பதிவு நடக்க இருக்கின்றது. அதே மாதிரி இந்திரா நகர்ல பால் பண்ணைக்கு எதிர்த்தால 144 வீடு இன்னைக்கு பட்டா பத்திரம் பதியப்பட இருக்கின்றது. காமராஜபுரத்தில் நம்முடைய காலனியில 114, காமராஜபுரத்தில் 314 வீட்டுக்கு இன்றைக்கு ஜீவோ வாங்கப்பட்டிருக்கிறது. மீதியும் இந்த பூமிநாதன் வெற்றி பெற்று நிச்சயமாக 32 ஏக்கருக்கும் பட்டா வாங்கி தரப்படும். அது உறுதியாக நான் இப்போது சொல்ல முடியும். போன எலெக்ஷன்ல நான் முயற்சிப்பேன் என்று சொன்னேன். இன்றைக்கு நிச்சயமாக வாங்கி விடுவேன் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. தமிழக முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைக்க இருக்கின்றார்கள். அவர்கள் ஆட்சி அமைத்தவுடன் அதற்கும் ஜீவோ வாங்கி நான் தருவேன் என்ற நம்பிக்கை இப்பொழுது உறுதியாக நான் சொல்லுகின்றேன். இன்றைக்கு நம்ம சௌராஷ்டிர மக்கள் பந்தடியில 1200 பட்டாக்கள் முயற்சி செய்யப்பட்டு 2 வருட காலம் அதற்காக போராடி அவர்களையும் கூடவே அழைத்து சென்று அதையும் ஜீவோ ஆக இருக்கின்றது. ஒரு நாள் அது ஆகப்படும், அதையும் வாங்கி தருவேன் என்று கூறி இன்னும் நிரம்ப செய்திருக்கின்றேன். வருகின்றவருக்கு இடைஞ்சல் செய்யக்கூடாது. ஆனால் இந்த வாழ்க்கையில நான் வெற்றி பெற்றால் நிச்சயமாக அனைத்து தெற்கு தொகுதி மக்களுக்கு நான் செய்வேன் என்று உறுதியை சொல்லி இங்கு வருகிறது என்று ஜனநாயக முற்போக்கு கூட்டணி தலைவர்கள் அனைவரும் தொண்டர் அனைவருக்கும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.